கேரளாவில் போலி சான்றிதழ் அச்சடிப்பு விவகாரத்தில் 3 தமிழர்கள் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த 3 தமிழர்கள் யார், விவரங்கள் என்ன? கேரள மாநிலத்துல பல்வேறு இடங்கள்ல போலி சான்றிதழ் அதிக அளவுல கொடுக்கப்படுகிறது. இதனால பலர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டு வந்த நிலையில பாத்தீங்கன்னா, மலப்புரம் மாவட்டம் பொன்னானி சிவி ஜங்ஷன்ல உள்ள ஒரு வெளிநாட்டு கல்வி ஆள் சேர்ப்பு நிறுவனத்தை கேரள போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு குழு, போலீசாரினுடைய சிறப்பு குழு திடீர்னு போயிட்டு அந்த மையத்துல சோதனை நடத்துறப்ப பாத்தீங்கன்னா, அந்த மையத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுமார் 20 பல்கலைக்கழகத்தினுடைய 100 போலி சான்றிதழ்கள் மற்றும் மதிப்பெண் பட்டியல்கள் மற்றும் பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய முத்திரைகள், ஹாலோகிராம் முத்திரைகள், துணைவேந்தரனுடைய முத்திரைகள், கணினி மற்றும் அச்சுப்பொறி ஆகியவற்றை கொண்ட சர்டிபிகேட் ஆவணங்கள் என பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேல கைப்பற்றியிருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இர்ஷத் என்பவரையும் அவருடைய உதவியாளர் ராகுல் மற்றும் நிசார் ஆகியோரை கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதுல திருவனந்தபுரம் நெடுங்குங்காட்டை சார்ந்த ஜம்சீம் என்றவர் இந்த சான்றிதழ் வழங்கியதா தெரிய வந்திருக்கு. அவரையும் பாத்தீங்கன்னா பெங்களூர் மறைவிடத்துல ஜம்சீரை போலீஸ் பிடிச்சிட்டு இத பத்தி விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கிய குற்றவாளியாக பாத்தீங்கன்னா டேனி என்று அழைக்கப்படும் தனிஷ் என்பவர் தான் இந்த சான்றிதழ் விநியோகத்தினுடைய மூளையாக செயல்பட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு முதல் இந்த சோதனையில், அதாவது இந்த போலி சான்றிதழ் கொடுக்கப்பட்டதுனால அப்பயே பாத்தீங்கன்னா போலீசாரினுடைய கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. பின்னர் பாத்தீங்கன்னா சிறை தண்டனைக்கு பின்னர் பொள்ளாச்சியில இருக்கிற ஒரு வீட்டுல வாடகைக்கு எடுத்து இதே போல அந்த நடவடிக்கை, அதாவது போலி சான்றிதழ் நடவடிக்கையை விரிவுபடுத்துறாரு. இவருக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா சிவகாசி அச்சிடும் துறையை சார்ந்த அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களான, அதாவது கேரளாவில் இருக்க, அதாவது சிவகாசியில் இருக்க அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களை வச்சு இந்த விஷயத்துல செய்ய வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சிவகாசி ஜெய்யனுல்லா அபிதீன், அரவிந்த், வெங்கடேஷ் ஆகிய 3 பேரும் பாத்தீங்கன்னா இவருக்கு அதாவது துணை புரிந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியாவுல பல்வேறு இடங்கள்ல தனிஷுக்கு சொத்துக்கள் நிறைய இருக்கு. 30 கோடி ரூபாய்க்கு மேல இவருடைய சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு இந்த போலி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த கும்பல் செயல்பட்டு இருக்கு. இந்த போலி சான்றிதழ்ல இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போலி சான்றிதழ் மூலம் பலர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி இங்க இந்தியாவுல பல்வேறு அதிகாரிகள், அதாவது பல்வேறு இடங்கள்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உயர் பதவிக்காக இப்படி போலி சான்றிதழ் கொடுத்து பலர் உயர் பதவி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையும் இருக்கு. இத்தோடு மட்டுமில்லாம இந்த போலி சான்றிதழுக்காக தமிழக கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகள் தொடர்பு இருக்குமா அப்படிங்கறதுலயும் போலீசார் தற்பொழுது விசாரணை செய்துட்டு வர்றாங்க. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய முழு விவரங்களுக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.